மாறி மாறி வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆசியம் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானவர்களை நடத்திக்கிற மனுஷன் பாக்கியவான். நிச்சயிலே கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் இருக்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். சேர்ந்து வாசிக்கோ. துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் கற்களை கழித்து கரைந்து போவான். துன்மார்க்குடைய ஆசை அழியும். ஆமென். கண்களை மூடி சிரிக்கலாம். நாளாட்டவரே, இந்த அருமையான வேலைக்காரர்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காய் தகப்பனே, அப்பா உங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தாவே, இந்த சங்கீதக்காரன் பாடுவது போல தகப்பனே எங்கள் இருதயங்களை கர்த்தாவே நீ ஸ்திரப்படுத்த ராஜா. வந்திருக்கிற பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ராஜா. இந்த சங்கீதத்தோடு கர்த்தாவே எங்களோடு பேசுங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மன்னாவை இன்றைக்கு கொடுத்து கர்த்தாவே பேசுங்க ராஜா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை யாராவது 112ஆம் சங்கீதம் பேஜ் நம்பர் 742 இரண்டாவது வசனத்தை யாராவது வாசிக்கும். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். 3 மாசம். ஆஸ்தியம் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. சொல்றீங்க உன்னோட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆவிக்குரிய ரீதியில தியானிக்க வேண்டிய வசம். பூமிக்குரிய காரியங்களையும் நம்ம 2 விதமா எடுத்துக்கணும். பைபிளை படிக்கும் பொழுது நீங்க ஆவிக்குரிய ஒரு ரீதியில தியானிக்கணும், பூமிக்குரிய ரீதியில நாம நல்லா கவனிக்கணும். அப்படிதான் விளங்கும். 2 விஷயத்தை ஆண்டவர் ஒரே வசனத்துல வைத்திருக்கோம். அதனுடைய கிளைகள் ஆயிரமாய் படர்ந்து போகும். அதனால ஜபத்திலே நாம உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தை நிறைய அற்புதங்களே நம்முடைய வாழ்க்கையில செய்தால நம்ம நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். முதல் வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 1ல சொல்ற வார்த்தை அப்படியே இருக்கும். அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. ஆமா, வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. இரவும் பகலும். இப்போ நாம அப்படி பிரியமா இருக்கணும். வேதத்துல பிரியமா இருந்தா தான் நமக்கு என்ன கிடைக்குமா? ஆவியானவருடைய அந்த பொழிவு, அந்த அசைவாடுதல், அந்த அக்கினி உணரும். வேத வசனம் இல்லாம ஏதோ ஒன்று கதை அடிச்சு விட்டுட்டு போறதெல்லாம் கிடையாது. அது நிலைக்கவே நிலைக்காது. அதனாலதான் போன வாரம் சொன்னேன், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத கடைசி நாட்களில் அந்த வார்த்தை தான் நியாயம் இருக்கு. வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். அவர் வார்த்தையான தேவன். அல்லேலூயா. ஆமா, அதெல்லாம் வெளிப்பட்ட விசேஷம். அவர் வார்த்தை வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். அல்லேலூயா. வசனத்துலதான் இருக்குது. ஆமா, அதனாலதான் அவர் சொல்றான் பாருங்க, ஆஸ்தியம் ஐஸ்வர்யம். 3ஆம் வசனத்தை பாருங்க. ஆஸ்தியம் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். ஆஸ்திய ஐஸ்வர்யம் எப்படி நிற்கும்னா அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். தனிப்பட்ட மனிதனுடைய நீதி எல்லாம் கந்த பவுலடியாருடைய அவருடைய நிறுவங்கள், அவர் கர்த்தரோடு கூட இருந்த காலங்கள்,
அவர் எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தார் என்பதற்கு அவருடைய நீதி ஒன்றும் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் வந்து நான் துடைத்து போடுகிறேன், என்னுடைய நீதியெல்லாம் துடைத்து போடுகிறேன் கண்டன்ற நல்ல வெளிப்படுத்துற விஷயத்த சொல்ற. பரிசுத்தமான இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்யணும் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அவனுடைய பலன் என்னோட கூட வருது. அவனுடைய பாருங்க, துடைத்து போடுகிற கந்தை என் தேவனுடைய மேன்மை. அவரை அறிகிற அறிவுக்கு எல்லாவற்றும் நஷ்டமும் உபயோகமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு தனி மனிதருக்கு எந்த விதமான ஒரு நீதியும் கிடையாது. நல்லா கவனிக்கிறீங்க, தனி மனிதனுடைய நீதி கிடையாது. அங்க என்ன சொல்றாருன்னா, அவனுடைய நீதி